வணக்கம். இப்ப அருமையான சுவையில அரிசி அப்பம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இந்த அப்பம் சுலபமா செய்திடலாங்க. பண்டிகை காலங்கள்ல விசேஷ நாட்களுக்குங்க சாமிக்கு நெய்வேத்திய பிரசாதமாகவும் செய்து வைக்கலாம், இனிப்பு பலகாரமாகவும் செய்து கொடுக்கலாங்க. ரொம்ப அருமையா இருக்கும். இது சட்டுன்னு செய்யற பலகாரங்கிறதுனால ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட குழந்தைகளுக்கு செய்து கொடுக்கலாங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இனிப்பு அப்பம் செய்யறதுங்க. இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு ரேஷன் பச்சரிசி எடுத்து 3-4 மணி நேரம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேங்க. இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு மண்டை வெல்லம் பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா கழுவிட்டு தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் கெட்டியான மாவாக அரைச்சிக்கலாங்க. இல்லை கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா அரைச்ச பிறகு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எடுத்த உடனே நிறைய தண்ணி சேர்த்து அரைச்சிக்கூடாதுங்க. இது கூடவே 3/4 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கலாங்க. குப்பை தூசி இருந்தால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வடிகட்டி கரைச்சி சேர்த்துக்கலாம். 1/4 கப் தேங்காய் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. இதையும் சேர்த்துக்கலாம். இது கூட 5 ஏலக்காய், சிறிதளவு உப்பு, இதை நல்லா அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். உடனே அரைச்சி சுடுறதுனாலங்க கொஞ்சம் உப்பலாக வர்றதுக்கு 2 சிட்டிகை அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு சமையல் சோடா சேர்க்காம அப்பம் செய்யணுன்னாங்க நீங்கள் 2 வாழைப்பழத்தை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணுங்க. அதே மாதிரி ஒரு 3 மணி நேரங்கிறது 4 மணி நேரம் பக்கம் புளிக்க வச்சுட்டு நீங்கள் அப்பம் ஊற்றும் போது சமையல் சோடா சேர்க்க வேண்டியது இல்லைங்க. பாருங்கள், கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அப்பம் செய்யறதுக்குங்க ரேஷன் பச்சரிசி 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். ரேஷன் பச்சரிசிக்கு பதிலாக நீங்கள் மாவு பச்சரிசி எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி ரேஷன் பச்சரிசி வச்சு தான் இந்த அப்பம் செய்திருக்கேன். மாவு இந்த பக்குவத்துக்கு இருக்கணும். ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாதுங்க, ரொம்ப தண்ணியாட்டு இருக்கக்கூடாது. எண்ணெய் காஞ்சினா மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கரண்டியில் மெல்லமாக ஊற்றினா உங்களுக்கு நல்லா வெந்து உப்பி வந்துடும். நல்லா வெந்த பிறகு தானாக எலும்பி வரும். பாருங்கள், நல்லா உப்பி மேலே எலும்பி வந்துருச்சு. திருப்பி போட்டுக்கலாங்க. 2 பக்கம் நல்லா செவந்து வரணும். பாருங்கள், அப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு செவந்து வரும்போது நம்ம எண்ணெய் வடிச்சிட்டு எடுத்துக்கும்போது சரியாக இருக்கும். பாருங்கள், ஒரு அப்பம் பிச்சு காட்டுறேன். நல்லா சாஃப்டாக சொலையாக எப்படி வந்திருக்கு பாருங்கள். இப்போ அருமையான சுவையில் இனிப்பு அரிசி அப்பம் செய்துட்டேங்க. இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.